அண்மைச் செய்தி. நாங்குநேரி அருகே பெரும்பட்டு கிராமத்தில் அரங்கேறியுள்ள கொடூரம் ஏற்க முடியாத ஒரு பெருங்குற்றம் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பெரும்பட்டு கிராமத்திற்குள் புகுந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக அதிமுக தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தி. நாங்குநேரி அருகே பெரும்பட்டு கிராமத்தில் அரங்கேறியுள்ள கொடூரம் ஏற்க முடியாத ஒன்று என அதிமுக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் இது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், முழு விவரங்கள் என்ன? நேற்று தினம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே களக்காடு செல்லும் சாலையில பெரும்பட்டு கிராமத்தில் ஒரு டீ கடை முன்பு சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று அறிவாளிகளோடு அங்கிருந்தவர்களை வெட்டியதுடன் பெட்ரோல் குண்டும் வீசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்துல பலர் காயமடைந்திருக்கிறாங்க. 2 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவத்திற்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக, பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்திற்குள் புகுந்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கு இருக்கக்கூடிய தேநீர் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசி நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 2 பரிதாபமாக உயிரிழந்து 6 பேர் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வருகின்றன. சட்டம் ஒழுங்கை ஒரு பொருட்டாக கருதாமல் விளம்பர ஆட்சி நடத்திய திமுக அரசின் அலட்சிய போக்கின் விளைவுதான் இந்த கொடூர கொலைகள் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. இது தங்கள் சமூகத்தை குறிவைத்து நடந்த தாக்குதல் எனவும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அச்சத்துடன் போராடி வருகின்றனர் அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள். இதே நாங்குநேரி தொடங்கி தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கும் சமூக ரீதியான மோதல்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியை பதற்ற நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் எண்ணமா? தேர்தல் நேர அறுவடைக்கு சமூக மோதல்கள் வளர்த்து விடுகிறதா திமுக என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. பெரும்பட்டு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவர் மீதும் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக அரசை அதிமுக வலியுறுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.